ரஷ்யா ஈரான் உறவு வலுப்படும், மேற்கு நாடுகளின் அழுத்தத்துக்கு பதிலடி, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பேட்டி. ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் சமீபத்தில் ஈரான் தொடர்பாக அளித்த பேட்டியில் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மை மேலும் வலுப்பெறும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் இடையிலான உறவு மூலோபாய ரீதியாக நீண்டகால கூட்டாண்மை என அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக பொருளாதாரம், பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுகின்றன என்றார். மேலும் மேற்கத்திய நாடுகள் விதித்து வரும் தடைகள் குறித்து அவர் விமர்சனத்தையும் முன்வைத்தார். தடைகள் மற்றும் அழுத்தங்கள் மூலம் எந்த நாட்டையும் தனிமைப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ரஷ்யாவும் ஈரானும் பரஸ்பர வர்த்தகத்தை தேசிய நாணயங்களில் மேற்கொள்ளும் முயற்சியில் இருப்பதாகவும் தெரிவித்தார். அணு ஒப்பந்தம் தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடன் ஈரான் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அரசியல் அழுத்தம் இல்லாத தீர்வு தேவை என்றும் லாவ்ரோவ் குறிப்பிட்டார். மேலும் மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற நிலைமைக்கு வெளிநாட்டு தலையீடுகள் காரணம் எனவும் பிராந்திய நாடுகளே தங்களுக்குள் உரையாடல் மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தொடர்ந்த தடைகள் மற்றும் பாதுகாப்பு பதற்றங்கள் அதிகரித்துள்ள சூழலில் இந்த பேட்டி வெளியாகியுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.